திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் ரங்கராட்டினம் பகுதி 5. அரங்கனை தரிசித்ததால் இந்த நிலை நான் அப்பொழுதே சொன்னேனே. சுந்தரபாகு வெற்றி புன்னகையுடன் சொன்னான். தவறு. அரங்கனை கண்டதால் இந்த நிலை அல்ல. தொடராமல் பாதியிலேயே நிறுத்தினாள். பின் எதனால் இந்த நிலை? ஒரு சிறு இடைவெளி விட்டாள் மதுரவேணி. அவள் எப்படி எடுத்துக்கொள்வாளோ என்று தயங்கியவள் அடுத்த நிமிடம் தன் மனதில் இருப்பதை போட்டு உடைத்து விட்டாள். பாண்டியன் சபையில் கண்ணகி சிலம்பத்தை போட்டு உடைத்தது போலவே சிலம்பாறு தண்ணீர் அவளுக்கு அந்த நெஞ்சுரத்தை தந்திருந்தது. வேறு ஒரு அமுதினை கண்டேன். வெள்ளப்பாகை போல் தித்திடும் பாகு, சுந்தரமான அமுது, அரங்கத்து இன்னமுதை காத்திடும் அமுது. மாலிரும் சோலை மலையில் என்னை ஆட்கொள்ள கள்ளழகன் வருமானோ என்று வழிமையில் விழிவைத்து காத்திருக்கையில் கள்ளத்தனமாக என் இணையத்துக்குள் புதிர்ந்து விட்டான் சுந்தரன். இன்னுமா புரியவில்லை? சுந்தரபாகு தீகித்தே போனான். இதுவரை காதல் என்னும் மன்மத பாடம் அரங்கனின் அடியிலவனான தன்னை அணுகாது என்றே அவன் நினைத்திருந்தான். அரங்கன் பக்தி ஒரு கண்ணாகவும் போகக்கலையை மற்றொரு கண்ணாகவும் கொண்டிருக்கும் அவனுக்கு, போர்க்கலையை மற்றொரு கண்ணாகவும் கொண்டிருக்கும் அவனுக்கு காதல் கலை தேவையில்லை என்றே நினைத்திருந்தான். கோவில் அதிகாரிகளிடமும் பட்டர்களிடம் மட்டுமே பழகி வந்த அவனுக்கு முதல் முறையாக காதல் பாடம் சொல்ல ஆரம்பித்திருக்கின்றாள் ஒரு பெண். காவிரி வெள்ளத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு குடும்பத்தை நீந்தி சென்று காப்பாற்றியிருக்கின்றான். ஆனால் முதல் முறையாக காட்டாறு போல் ஒரு பெண்ணின் இதயத்திலிருந்து பாய்ந்து வருகின்ற தாக்குதலை பார்த்து உண்மையிலேயே பயந்து விட்டான். உடனேயே அவனுக்கு விப்ரநாராயணரின் கதை நினைவுக்கு வந்தது. தேவதேவியிடம் சிக்கி அவர் அரங்கனை மறந்துவிட்ட நிலை போல் தானும் காதல் வயப்பட்டு அரங்கனை மறந்துவிடப் போகின்றோமோ என்கின்ற அச்சத்தில் பெண்களின் மீது ஏற்பட்டிருந்த ஈர்ப்பை லகான் போட்டு கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். அரங்கனின் அடியார்கள் காதல் மயக்கத்தில் பக்தியை மறக்கலாம். அரங்கனின் மெய்காப்பாளன் அப்படி செய்யலாமா? அவளுக்கு மறுமொழி கூறாமல் தன் குதிரையின் சாட்டையை தேடினான். என்ன தேடுகின்றீர்கள்? என் குதிரையின் சாட்டையை தேடுகின்றேன். சாட்டையா? சப்பென்று போனது மதுரவேணிக்கு. ஆம், சாட்டைதான். தரிகெட்டு குதிரையை அவ்வப்பொழுது அடக்குவதற்கு சாட்டை அவசியம் தேவைதானே? சுந்தரபாகு சொன்னான். சாட்டையை கொண்டுதான் குதிரையை அடக்க வேண்டும் என்பதில்லையே. அதன் கழுத்தை கட்டியணைத்து அதன் பிடரியில் தட்டி கொடுத்து அதை நம் வயப்படுத்தி கொண்டால் கூட குதிரை அடங்கிவிடும், தெரியுமல்லவா? மதுரா சொன்னாள். சுந்தரபாகு அவள் கூறியதை ரசிக்கவில்லை. குதிரை பயணத்திற்கு மட்டும் பயன்படக்கூடிய லாயத்தில் கட்டி போட்டுவிட்டால் அதனுடன் அதன் உறவு முடிந்துவிடும். குதிரை கம்பீரமானது, ஆண்மைக்கு அழகு ஊட்டுவது. கள்ளழகருக்கு அழகே அவருடைய வெண்புறவிதான். ஏன், திருமங்கை மன்னனுக்கு அழகே அவருடைய ஆடல் மா குதிரைதான். கள்ளழகர் கள்ள ஆற்றில் இருவருமே பரியேற்றத்திலும் காதல் புரிவதிலும் வல்லவர்கள். குதிரையே காதல் சின்னம்தான். மதுரா மறுமொழி கூறினாள். என்ன மறுமொழி கூறுவான் சுந்தரபாகு? வாழ் வீசி சென்றால் உடனடியாக தடுத்து பதிலடி தந்து விடுவான். வேல்வீச்சு என்றால் அந்த வேலை பிடுங்கி வீசியவன் மீதே பாய்ச்சி விடுவான். வில்லிலிருந்து பாய்ந்து வரும் அம்பை தன்னுடைய கணையால் திசை திருப்பி விட்டு விடுவான். மல்யுத்தம் என்றால் எதிரியை அலக்காக தூக்கி விஷ்ணு சக்கரம் போல் சுற்றி தூரே எறிந்து விடுவான். ஆனால் எல்லா ஆயுதங்களையும் விட பலமான காதல் ஆயுதத்தை பிரயோகிக்கும் இந்த பெண்ணுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது? அவள் முகத்தை ஒருமுறை உற்று பார்த்தவள் எதுவும் கூறாமல் திரும்பி நடந்தாள். பதில் கூறாமல் சென்றால் என்ன பொருள்? மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறியா? சுந்தரபாகு அவளை திரும்பி பார்க்காமல் சொன்னான். மதுரா, எனக்கு இருக்கும் பெரும் தகுதியாக நான் நினைப்பது திருவரங்கன் மீது நான் செலுத்தும் பக்திதான். ஊரிலே எனக்கு காணி கிடையாது, செல்வம் சொத்து என்று எதுவுமே கிடையாது. உனக்கு ஆசைகள் நிறைய உண்டு என்று உன் பாட்டனார் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி உன் ஜாதகப்படி நீ ஒரு அரசனைத்தான் மணந்து கொள்வாய் என்று வேறு கூறுகிறார். அப்படி இருக்க போகாத ஊருக்கே எதற்கு நீ பாதை போடுகிறாய்? உன்னை மாலை சூட போகும் அரசன் வரும் வரை சற்று பொறுமையாகவே இரு. கீழே கிடந்த சாட்டையை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் சுந்தரன். மதுரவேணி திகைத்து நின்றாள். இவள் உள்ள கிடக்கையை அப்படியே வெளிப்படுத்தி விட்டானே சுந்தரபாகு. உண்மையில் அவன் தன்னிடம் காதலை வெளிப்படுத்தி விட்டாளே தவிர அவள் அரச குலத்தைச் சேர்ந்தவன் இல்லையே என்கின்ற நெருடல் அவள் உள்ளத்தில் இருந்ததுதான். அவன் பெரிய செல்வந்தனும் கிடையாது என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். ஆனால் அவன் கட்டளையில் மயங்கி தன் காதலை வெளிப்படுத்தி விட்டாள். ஆழ்கடலான அவள் மனதில் இரு அலைகள் மாறி மாறி மோதிக்கொண்டே இருந்தன. கடலின் சிறு அலையைப் போல
பேரலை அமிழ்ப்பது போல, சிறு மீனை பெருமீன் விழுங்குவது போல அவ்வப்போது சுந்தரபாகு நினைக்கும்போது ஏற்படும் காதல் அலையை, அந்த எண்ணெய் அலையை வந்து சிதற அடித்து கொண்டிருந்தது. தன் ஜாதகப்படி தான் ஒரு அரசனை அல்லவா மணக்கப் போகின்றோம், ஒரு அரசனின் குழந்தையை தானே நான் சுமக்கப் போகிறேன் என்று தாத்தா கூறியிருக்கிறார். அவசரப்பட்டு இந்த சுந்தரபாகுவுக்கு போய் காதல் வசனம் பேசிவிட்டோமே, அவன் கேவலம் ஒரு கோவில் பாராக்காரன் தான் போல்தானே என்ற எண்ணம் பேரலையாக அவ்வப்போது அவளுக்குள் அந்த சிற்றலையை மறைத்தது. அடுத்த கணம் சுந்தரபாகுவின் மடுக்கான தேகம் அவள் கண் முன் தோன்றும். யாருக்கு வேண்டும் அரண்மனையும் செல்வமும்? சுந்தரபாகுவின் மார்பில் தஞ்சமடைந்து அவள் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதில் கிடைக்கும் சுகம் ராஜபோகத்தில் கிடைக்குமா? மீண்டும் அது காதல் மேலோங்கும்போது இப்படி நினைப்பாள். உடனேயே அவசரப்பட்டு விட்டோமோ என்கின்ற எண்ணம் மீண்டும் மேலோங்கும். இவ்வாறாக இரண்டு எண்ண அலைகளுக்கும் மாறி மாறி அவைகள் இதயத்தில் மோதும் போது அவள் செய்வதே அறியாமல் திகைத்து நின்றாள். இறுதியில் அவளுக்கு ஒரே ஒரு முடிவுதான் புலப்பட்டது. காதலும் கைகூட வேண்டும், தனது ஆசையும் நிறைவேற வேண்டும். அதற்கு ஒரே வழி சுந்தரபாகுவை பாண்டிய படையில் சேர்த்து அவனை தளபதியாக்கி முடிவில் மன்னனாகவே ஆக்கிவிட வேண்டும். இதுதான் ஒரே வழி. அதற்கு முன்னோடியாக அவனை கோவில் பணியில் இருந்து கழற்றி பாண்டியன் படையில் சேர்க்க வேண்டும். அவன் அதற்கு ஒப்புக்கொள்வானா? அவனுக்காக இவள் கள்ளழகரை விட்டு வர தயாராக இல்லையா? அதே போல அவனும் இவளுக்காக அரண்மனை விட்டு வரவேண்டியதுதான். முதலில் சுந்தரபாகுவை அரங்கன் பக்தியிலிருந்து திசை திருப்ப வேண்டும். மதுரவேணி முடிவு செய்தாள். அங்கே மற்றொரு தேவதேவி உருவாகி கொண்டு இருந்தாள். மாதம் மும்மாறி வீரநரசிம்மர் துவாரசமுத்திரத்தை நோக்கி ஆவேசத்துடன் வந்து கொண்டிருந்தான். ஹிரண்ய பண்டாரி நஞ்சுண்டராயர் மட்டும் ரகசிய தகவல் அனுப்பவில்லை என்றால் இவனுக்கு சோமலாபுரத்து சொர்ண புதையலை பற்றி ரகசியம் தெரிந்திருக்கவே வாய்ப்பில்லை. அவனுடைய கோபமெல்லாம் மனைவி சித்திரலேகா திரும்பியது. இவன் பண்டரிபுரம் மீது படையெடுத்து கிளம்பும் போதே அவளை எச்சரித்திருந்தான். சித்ரா, ராமநாதனின் போக்கு சரியில்லை. அவன் மனைவி காஞ்சனா அவனை பின்னின்று இயக்குகின்றாள். அவளுக்கு தன் மகன் விஸ்வநாதனை எப்படியாவது ஹொய்சல அரண்மனையில் அமர வைத்து விட வேண்டும் என்று ஆசை. நம் பிள்ளை வள்ளலாளன் பத்திரமாக பார்த்துக்கொள். சந்தேகத்திற்கு இடமளிக்கும்படியாக ஏதேனும் நடந்தால் உடன் எனக்கு தெரியப்படுத்து. நான் துவாரசமுத்திரத்திற்கு வந்து விடுகின்றேன் என்று அவளிடம் கூறியிருந்தான். ஆனால் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ, தந்தை வீரசோமனை மிரட்டி தனக்கு சாதகமாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாள். தம்பி ராமநாதன் என்று ராயர் ஓலை அனுப்பியிருந்தார். நரசிம்மனுக்கு ஆத்திரமாக வந்தது. எல்லா திறமையும் வீரமும் இருப்பதாக காட்டிக்கொண்டு தந்தையின் பெருமைகளையும் குளிர்காயும் இளையவனாக எதற்காக தலையில் தூக்கி வைத்து கொண்டு அலைய வேண்டும்? அந்த அப்பா இவன்தான் அவருக்கு பல தேசங்களின் மீது படையெடுத்துச் சென்று வெற்றி கொடி நாட்டி வருகிறான். என்றும் சொல்லப்போனால் இப்பொழுது ஹொய்சலர் வசம் உள்ள தமிழ் பகுதிகளை வென்றுவிட்டுத்தானே இந்த பாட்டனார் இரண்டாம் நரசிம்மன் தான். அதில் வீரசோமனுக்கு பங்கு கிடையாது என்றும்போது ராமநாதன் அந்த பகுதிகளை ஆள நினைப்பது எந்த விதத்தில் நியாயம்? பாட்டனார் இரண்டாம் நரசிம்மரின் வீரத்திற்கு ஒரே வாரிசு என்பதால் தான் நரகுண்ணா என்னும் இவன் பெயரை வீரநரசிம்மன் என்று குடிமக்கள் மாற்றியே வைத்தனர். தன் மனைவி காஞ்சனையின் துர்போதனையால் தன்னிடம் பொறாமை கொண்டு வெறிபிடித்து ஆடும் ராமநாதனை என்றோ இவன் அடக்கி இருந்திருப்பான். இவன் தந்தை வீர சோமேசன் மட்டும் நடுவில் புகுந்திராமல் இருந்திருந்தாள். ஹிரண்ய பண்டாரி நஞ்சுண்டராயர் தன் மகன் சித்தாந்தனிடம் பண்டரிபுரத்துக்கு ஓலை அனுப்பி சொர்ண புதையல் பற்றிய விவரங்களை தெரிவித்ததோடு அது தோஷமுள்ளது, நாட்டுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது என்னும் நீலோத்பலதாசரின் கருத்தையும் சேர்த்தே சொல்லியிருந்தார். பண்டரி விட்டலனுக்கு திருப்பணிகள் செய்து கொண்டிருந்த நரசிம்மன் பொறுப்புகளை துணை தளபதி தேவியலிங்கரிடம் கொடுத்துவிட்டு உடனடியாக துவாரசமுத்திரத்திற்கு கிளம்பிவிட்டான். நீலோத்பலதாசர் கூறுவது போல அந்த ஸ்வர்ணம் தோஷம் உள்ளதாக இருந்தால் அதை மீண்டும் சோமலாபுரத்து மலைப்பகுதியிலேயே புதைத்து விட வேண்டும். நாட்டுக்கு அழிவை உண்டாக்கும் ஸ்வர்ணம் நமக்கு தேவையில்லை என்கின்ற எண்ணத்துடன் தான் அவன் வந்து கொண்டிருந்தான். திடீரென்று பண்டரிபுரத்தில் இருந்து கிளம்பி மூத்தவன் நரசிம்மன் வந்து கொண்டிருக்கின்றான் என்பதை கேள்விப்பட்ட மன்னன் வீர சோமேசன் மகிழ்ச்சியை காட்டிலும்
கலக்கத்தையே அடைந்தான். நரசிம்மனின் கோபத்தை எப்படி எதிர்கொள்வது என்கின்ற கவலை அவனுக்கு அடிமனதில் தனக்கு பின் ஹொய்சல நாட்டை பலத்துடன் கட்டிக்காக்க வேண்டியவன் நரசிம்மன்தான் என்று தெரிந்திருந்தாலும் ராமநாதனின் பிடிவாதங்களுக்கு வளைந்து கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு. அவனுடைய மன வாழ்க்கை சரியாக அமையவில்லை. மனைவி காஞ்சனி ரூபத்தில் ஒரு பத்ரகாளியுடன் வாழ்க்கை நடத்தி வருகின்றான். அதற்கு பரிகாரமாக சிறு சிறு சந்தோஷங்களை தன்னால் இயன்றளவு தந்து கொண்டிருந்தான் வீர சோமேசன். அவன் மனைவி காஞ்சனாவுக்கு நரசிம்மனின் மனைவி சித்திரலேகாவுடன் கடும் போட்டி. இவள் பட்டத்து இளவரசி என்கின்ற பெயரில் பொது விழாக்களில் கலந்து கொள்வதும் மக்களின் இளவரசி என்று அபிமானத்துடன் போற்றப்படுவதும் காஞ்சனாவிற்கு எரிமலையையே வெடிக்கச் செய்திருந்தது. பட்டமும் அதிகாரமும் தான் கிடையாது. இளைய மகனாக பிறந்து எதற்கும் பிரயோஜனமில்லை. சோமலாபுரத்து சுவர்ண புதையிலையாவது கேட்டு பெறக்கூடாதா? சதா சர்வகாலமும் அந்த புறத்திலேயே விழுந்து கிடந்தால் சேடிகள் கூட மதிக்க மாட்டார்கள். தனது வழக்கமான சாடல்களை பொழிந்தாள் காஞ்சனா. என்ன அப்படி சொல்லிவிட்டாய்? நான் ஒன்றும் அதிகாரம் இல்லாதவன் இல்லை, தெரிந்து கொள். தமிழ் பேசும் ஹொய்சல பகுதியிலே ஆளும் இளவரசன் நான். ஆமாம், நீர்தான் படையெடுத்து போய் கண்ணனூரையும் அது காலடியில் விழ வைத்தீர். உங்கள் பாட்டனார் வீரநரசிம்மரது பராக்கிரமத்தால் கிடைத்த பகுதிகளை உங்கள் பொறுப்பில் வைத்திருக்கின்றார் உங்கள் தந்தை. வேறு என்ன? வெறுப்பை உமிழ்ந்தாள் காஞ்சனா. நானும் வீர ராமநாதன் தான். வீரம். அருவருப்புடன் அவனை பார்த்தாள். என் பெயரில் இருந்த வீரம் உமக்கு வந்து விட்டது. அவ்வளவே. ஆத்திரத்துடன் கையில் கிடந்த பூஜாடியை எடுத்து வீசினாள். சோழ இளவரசி வீரவல்லியான இவளை காஞ்சனா என்று பெயர் மாற்றி ராமநாதனுக்கு திருமணம் செய்து வைத்திருந்தனர். இவன் பெயரில் இருந்த வீரத்தை எடுத்து கையாலாகாத ராமநாதனின் பெயரோடு இணைத்து விட்டார்கள். அவள் குமரலிலும் நியாயம் உண்டுதானே? சோழ வம்சத்தைச் சேர்ந்த இவளை ஹொய்சல இளவரசனுக்கு மணமுடிப்பதன் மூலம் ஹொய்சலருடன் உறவு மேம்படும் என்று பாண்டியர்களிடமிருந்து தங்களை காத்து கொள்வதற்காக இந்த உறவு இருக்கின்ற எண்ணம் சோழர்களுக்கு இருந்தது. ராமநாதனின் பாட்டனார் இரண்டாம் நரசிம்மன் மூன்றாம் ராஜராஜனை காடவரசன் கோப்பெரும் சிங்கனின் சிறையிலிருந்து மீட்டதற்கு பரிசாக இவளுடைய வாழ்க்கையை ராமநாதனுக்கு பணயம் வைக்கப்பட்டது. ஹொய்சல இளவரசனுக்கு வார்க்கப்பட போகின்றோம் என்கிற கேட்டவுடனேயே வீரலட்சுமி என்கின்ற வீரவல்லி எல்லா பெண்களைப் போலும் கனவுலகில் மிதந்தாள். ஹொய்சல இளவரசன் கட்டழகன், வீரத்தின் உறைவிடம் என்றெல்லாம் ஒற்றர்களின் மூலம் தோழிகளின் மூலமும் கேள்விப்பட ஆனந்தத்தில் திளைத்திருந்தாள் அவள். ஆனால் திருமணத்திற்கு சில நாட்கள் முன்புதான் அவள் கணவனாக வரப்போகிறான் பட்டத்து இளவரசன் அல்ல, அவனுடைய தம்பி ராமநாதன் தான் என்று அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவளுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் அண்ணனைப் போலத்தான் தம்பியும் இருப்பான் என்கின்ற எண்ணம் அந்த ஏமாற்றத்தை சற்று தணித்தது. திருமணத்தன்று முந்தைய நாள் ராமநாதரை அவள் கண்டாள். இவனையா மனம் செய்து கொள்ளப் போகிறோம் என்கின்ற அசூயைதான் அவளுக்குள் ஏற்பட்டது. அரச குடும்பங்களுக்கே தேவையான கம்பீரம் என்பது எள்ளளவும் இல்லை. ஒற்றை நாடியான சரீரம், மேடு பள்ளங்களை உடைய முகவெட்டு, அதில் மீசை என்கின்ற பெயரில் ஒரு நூலாக இருபுறமும் தொங்கிக் கொண்டிருந்த முடிக்கற்றை, தொட்டில் கால்கள் என்று இவளுடைய கற்பனை கோட்டையை பார்த்த மாத்திரத்திலேயே சிதறடித்து விட்டான் அவன். அவளுடைய அந்தரங்கத் தோழி தமணகத்தின் கணவன் ஒரு மெய்காப்பாளனாக பணிபுரிகின்றான். அவன் கூட இவனை விட அழகாக இருக்கின்றான். சாளரத்தின் திரைமறைவிலிருந்து ராமநாதனை காண்பதற்காக தமணகத்துடன் வந்திருந்தாள் வீரவல்லி. ஒருவேளை தான் தவறான நபரை காண்கின்றோமோ என்கின்ற சந்தேகம் நப்பாசையாக மாறி வேறு யாராவது அழகான இவன்தான் ராமநாதன் என்று காட்ட மாட்டார்களா என்று தமணகம் என்று நினைத்தாள். ஆனால் உறுதிபட அவன்தான் ராமநாதன் என்பதை காட்டிவிட்டாள் அவள். அதோ பாருங்கள், இளவரசி தனது சுட்டு விரலால் மூக்குதுவாரங்களை சுத்தம் செய்து கொண்டு நிற்கின்றாரே, அவர்தான் தங்கள் வருங்கால கணவர். அவள் வேண்டுமென்றே சொன்னாளோ அல்லது இவளுக்கு அடையாளம் உணர்த்து சொன்னாலோ தெரியாது. வீரவல்லிக்கு அருவருப்பாகவும் அவமானமாகவும் இருந்தது. இனிமேல் என்ன செய்ய முடியும், தலைவிதியே என்று கழுத்தை நீட்டினாள். ஹொய்சல அரண்மனையில் நுழைந்ததுமே நரசிம்மனும் அவன் மனைவி சித்திரலேகாவும் அவர்களை வரவேற்றனர். அவர்கள் இருவரும் திருமணத்திற்கு வரவில்லை. சித்திரலேகா தான் வீர சோமேசனிடம் சொல்லி வீரவல்லி என்னும் இவள் பெயரை காஞ்சனா என்று மாற்றினாள். வருக வருக சோழ இளவரசியாரே என்று தூய தமிழில் வரவேற்றாள். வீர நரசிம்மன் அவனை பார்த்ததுமே வீரவல்லிக்கு துக்கம் தாங்கவில்லை. ஒரு அரசனுக்குரிய அத்தனை கம்பீரத்துடனும் மிடுக்குடனும் இருந்தான் வீர நரசிம்மன். என்ன கம்பீரமான குரல்!
ராமநாதனின் குரலோடு அவன் குரலை ஒப்பிட்டு பார்த்தாள். ஒரு நடுக்கத்துடன் கிளம்பும் ராமநாதனின் குரல் உச்சத்திற்கு செல்லும் முன்பாக உடைந்து சிறு முணுமுணுப்பாக அமுங்கிவிடும். கம்பீரம் என்பதே சிறிதுமில்லாத ஒரு நோஞ்சானின் மனைவியாக வளைய வர வேண்டும் அவள். எல்லா பெண்களும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அவளை பொறுத்தவரை அருவருப்பை ஏற்படுத்திய சம்பவம்தான் நடந்தது. ஒப்பரியின் வெண்ணிலா முற்றத்தில் முழுமதி ஒளியை பொழிய அந்த வெண்மையான உள்வாக்கில் மல்லிகை மற்றும் முல்லைப்பூக்களாய் வாரிக்கொட்டும் கொடிகள் பந்தலமைக்க சப்ர மஞ்சத்தில் அகன்ற காவிரியைப் போல் பறந்து விரிந்த கணவனின் மார்பில் தோணி போல் உருந்து செல்ல வேண்டும். இக்கரையிலிருந்து பார்த்தால் அக்கறை தெரியாதது போல் இந்த தோளில் சாய்ந்து கொண்டு கணவனின் மறுபுற தோளை காண முயன்றால் அது தெரியாமல் போக வேண்டும் என்று காதல் கவிதையெல்லாம் கூட புனைந்திருந்தவள் அவள். ஆனால் இரு கண்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியே தன்னுடைய மார்பு சுற்றளவாக கொண்டிருக்கும் இந்த வாய்க்கால் மார்பில் எந்த பெண்தான் தலையை வைக்க விரும்புவாள்? இருந்தாலும் ராமநாதன் அவளை தன் மார்பில் சாய்த்த பொழுது தலைவிதியே என்று இவளும் அவ்வாறே செய்தாள். இவள் நெஞ்சு நெருஞ்சி முள் போல் குத்தியது. ராமநாதன் மிக நல்லவன். இவளை அதிகம் துன்புறுத்தாமல் தன்னுடைய கடமையை செய்துவிட்டு குரட்டை விட்டபடியே தூங்க ஆரம்பித்து விட்டான். காஞ்சனாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவளுடைய அந்தரங்க தோழி தமணகம் சொன்னது போல் திடீரென்று அவளுக்கு நினைவுக்கு வந்தது. தமணகம் தனது அத்தை மகனைத்தான் காதலித்து மணந்து கொண்டிருந்தாள். திருமணத்திற்காக 1 மாதம் இவளிடமிருந்து விடுப்பு எடுத்துக்கொண்டவள் மீண்டும் அரண்மனைக்கு வேலைக்கு வந்தாள். அவளை வீரவல்லி ஒரு வழி செய்துவிட்டாள். எப்படி இருந்தது தமணகம் உன்னுடைய வாழ்க்கை? கேலியுடன் தான் கேட்டாள். போங்க இளவரசி, கேலி செய்யாதீர்கள். மருதாணி பூசிய கைகளால் தன் முகத்தை மறைத்து கொண்டாள் தமணகம். கேலி இல்லேடி, விவரத்தை தெரிந்து கொள்ளும் ஆவலில்தான் கேட்கின்றேன். விவரம் தெரியாதவள் என்று நாளை என்னை யாரும் சொல்லிவிடக்கூடாதல்லவா இவளை என்று தமணகத்திடம் கேலி பேசியபடியே இருந்து கொண்டிருந்தாள் இளவரசி. மாதம் மும்மாறி பொழிந்தது. இளவரசி முகத்திலிருந்து கைகளை விலக்கி கொண்டாலும் கண்களை திறக்காமல் சொன்னவள் தமணகம். அவள் தன் இன்ப நிகழ்களை நினைவுபடுத்தி அதில் பரவசத்துடன் லயிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டாள் வீரவல்லி. மும்மாறி பொழிந்ததா? புரியவில்லையே. வீரவல்லி விழித்தாள். தமணகம் கண்ணம் சிவக்க விளக்கினாள். என்ன இளவரசியாரே, தாங்கள் திரிப்பாவையை அறிந்தவர்கள்தானே? அதில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று ஆண்டாள் கூறுவது மழை பெய்யும் முறையைத்தானே? அதைத்தானே நானும் சொன்னேன். அதற்கு உன்னுடைய முதலிரவுக்கும் என்ன தொடர்பு? புரியாமல் கேட்டாள் வீரவல்லி. இளவரசி, மாதம் மும்மாறி பொழிய வேண்டும் என்பது மரபு. அதாவது 1 மாதத்தில் 3 முறை நல்ல மழை பெய்தாக வேண்டும். எப்படி என்றால், ஒரு நாள் முழுவதும் மழை பெய்ய வேண்டும், மீண்டும் ஒரு நாள் முழுவதும் இடைவிடாது மழை பொழிய வேண்டும், மீண்டும் 10 நாள் காய வேண்டும், மாதத்தின் கடைசி நாளன்று முழுவதும் மீண்டும் மழை பொழிய வேண்டும். இப்படியாக மாதத்திற்கு 3 நாள் பலத்த மழை பொழிந்தால் மிகுந்த நாளுக்கு வெயிலும் காய வேண்டும். அப்பொழுதுதான் பயிர் செழிக்கும். அதுபோல வீரவல்லி ஆவலுடன் அதை கேட்டுக்கொண்டிருந்தாள். பொங்கல் இளவரசி, இதற்கு மேல் நான் எப்படி விளக்குவது என்று இரகசியமான குரலில் சொன்னாள். இளவரசி, மாதம் மும்மாறி பொழிய வேண்டுமென்றால் என்னவென்று உங்களுக்கு நான் இப்பொழுது விளக்கி கூற முடியாது என்று கூறினாள். தினமும் மழை பெய்தால் வெள்ளம் ஏற்பட்டு விடும் அல்லவா? அதுபோல்தான் அலுப்பு மிஞ்சும். அதிகம் காய்ந்தால் வறட்சி ஏற்படும். அதனால் மாதம் மும்மாறி பெய்தால் எங்கும் வளமும் இன்பமும் தான் கிடைக்கும். தமணகம் வெட்கத்துடன் சிரித்தாள். காஞ்சனாவிற்கு அவள் கூறியது நினைவிற்கு வந்தது. இவளுடைய வாழ்வில் மும்மாறி எங்கே பொழிவது? கோடை மழை இடி இடித்துவிட்டு சிறு தூறலாக தூவிவிட்டு சிதறி ஓடுவதைப் போலல்லவா அவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான். என்றாவது ஒரு நாள் திடீரென்று நினைத்து கொண்டாள் அவளிடம் வருவான். இப்படி சோழர்கள் தங்கள் பலம் கூடுவதற்காக இவளுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விட்டு இருந்தனர். நரசிம்மன் சித்திரலேகாவின் மீது அன்பை பொழிந்து கொண்டிருந்தான். அவர்களுடைய அந்நியோன்ய வாழ்க்கைக்கு பரிசாக வள்ளலான் பிறந்திருந்தான். அவன்தான் 3 வள்ளலானாக ஹொய்சல அரண்மனையில் அமரப்போகின்றவன். கோடை மழை பயிர் செழிக்க பயன்படாவிட்டாலும் வெப்பம் தணிக்க உதவுமே. அதுபோலதான்
காஞ்சனா தன்னுடைய மனப்புழுக்கத்தை தணிக்க அவள் குறிப்பிட்ட கோடை மழையும் உதவியது. அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு விஸ்வநாதன் என்று பெயரிட்டிருந்த அவளுடைய வாழ்க்கையின் ஒரே பிடிப்பு விஸ்வநாதன்தான். அந்த விஸ்வநாதனை எப்படியாவது அரியணையில் அமர்த்திவிட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் இரகசியமாக வேறுவிட்டு இருந்தது. சோமலாபுரத்து சுவர்ண புதையலை பற்றி கேள்விப்பட்டதும் அவள் கணவனை முடுக்கிவிட்டு விட்டாள். இளவரச பட்டம்தான் இல்லை, உங்கள் தந்தையிடம் சொல்லி புதையலாவது கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய குமாரனின் எதிர்காலத்தை கருதியாவது இதை செய்யுங்கள். வீர நரசிம்மன் கோப ஆவேசமாக வந்து கொண்டிருக்கிறான் என்பதை சேடி மூலமாக கேள்விப்பட்டாள் காஞ்சனா. வரட்டும், சோமலாபுரத்து புதையல் முழுவதும் எனக்கே. நரசிம்மனுக்கும் அவளை தலைக்கணம் பிடித்த மனைவிக்கும் ஊசி முனை அளவு கூட பொன் கிடைக்க விடப் போவதில்லை. காஞ்சனா என்கின்ற வீரவல்லி மனதிற்குள் வீர சபதம் செய்தாள். ஆற்றிலிருந்து எழுந்த பெண். நம்பிள்ளை சுவாமிகள் தன் மடத்திலிருந்து கிளம்பி சீடர்கள் புடைசூழ காவிரியை நோக்கி நடந்தார். அவருடைய முகம் கலக்கத்துடன் காணப்பட்டது. வழக்கமாக வைணவ ஆச்சாரியார்கள் மனதில் எந்த கிளேசமும் கவலையும் அற்று நிச்சலனமாக இருப்பவர்கள். எல்லாம் நாராயணன் செயல் என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் உறுதி படைத்தவர்கள். பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதற்காக தேவதைகளை உபாதித்து தங்களுக்கு சாதகமான நிலைமையை மாற்றி அமைத்து கொள்ள மறுப்பர். இந்த பூஜை செய்தால் இந்த பிரச்சனை தீரும் என்று தெரிந்திருந்தாலும் மாலவனை ஆராதிக்கும் கைகளால் வேறு எந்த தெய்வத்தையும் பூசை செய்யாத பதிவிரதா தர்மத்தை கடைபிடிப்பவர்கள். அந்த பதிவிரதா தனம் தந்த உறுதிதான் குலோத்துங்க சோழன் அவர்களிடம் கழுவா இல்லை மழுவா என்று கேட்டபொழுது கழுவையை ஏற்க வைத்து. இன்று நம்பிள்ளையின் மனதில் ஏற்பட்ட கலக்கத்திற்கு காரணம் உண்டு. அவருடைய ஆச்சாரியார் நஞ்சியர் தனது இறுதி மூச்சை விடுவதற்கு முன் இவரை தனியாக அழைத்தார். நம்பிள்ளை காலை உமது பொறுப்பில் நமது எம்பெருமானார் தரிசனத்தையும் அரங்கனையும் விட்டுச் செல்லுகின்றேன். நீர்தான் அரங்கத்திற்கு அரணாக இருந்து காக்க வேண்டும். காரணம், திருவரங்கனுக்கும் அவனுடைய கோவிலுக்கும் சிரமதசை இன்னும் சில வருடங்களில் தொடங்கிவிடும். உம்மை போன்ற தீர்க்கதரிசிகள்தான் அச்சமயம் குறிப்பறிந்து செயலாற்ற முடியும். உமது பொறுப்பில் திருவரங்கம் பத்திரமாக இருக்கும் என்கின்ற நிம்மதியில் நான் ராமானுஜனின் திருவிடுகளை அடைகின்றேன் என்று சொல்லி தன் பூவுலக வாழ்க்கை முடித்திருந்தார். அவர் குறிப்பிட்ட அந்த சிரமமான தசை துருங்குவதற்கான அறிகுறிகளும் தோன்ற ஆரம்பித்து விட்டதை உணர்ந்தார் நம்பிள்ளை. ரங்கநாயகி தாயார் கண்ணீர் வடிப்பதும் கிழக்கு கோபுரத்தை இடி தாக்குவதும் நல்லதற்கு அல்ல. போதக்காரிக்கு நேற்று இரவு அவர் ஒரு கனவும் கண்டிருந்தார். அவர் தனியாக காவிரியில் நீராடி கொண்டிருக்கிறார். நீரை கையில் எடுக்க அது பொன்மயமாக மாறுகிறது. இது என்ன விந்தை என்று அவர் அண்ணார்ந்து பார்க்க அவர் கண்களில் விபீடனன் தென்படுகின்றான். ரங்கநாதனை நான் இலங்கைக்கு எடுத்துச் செல்லுகின்றேன். இங்கு அவன் இருக்க வேண்டாம், அவனுக்கு பேர் ஆபத்து என்று கூறியபடியே ரங்கநாதனின் மூர்த்தத்தை தன்னிடம் எடுத்துக்கொண்டு விண்ணில் பறக்கின்றான் விபீஷ்ணன். அழகிய மணவாள ரங்கா, திருவரங்கத்தை விட்டு போகாதே என்று கூக்குரலிட்டு கொண்டே ஓடுகின்றார் நம்பிள்ளை. அலறியபடியே அவர் எழ கனவும் கலைந்தது. இந்த கனவு எதை குறிக்கின்றது? காலையில் இருந்தே சோறுடன் அதை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார் அவர் பின்னே நடந்து வந்து கொண்டிருந்த அவரது சீடர் பிள்ளை லோகாச்சாரியார் தன் ஆசானின் முகம் பொலிவின்றி இருப்பதைக் கண்டு விசனப்பட்டார். ஏற்கனவே வயோதிகத்தால் தளர்ந்து போயிருந்த நம்பிள்ளை கடந்த ஒரு மாத காலமாக திருவரங்கத்தில் தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களால் வாட்டமுற்று இருப்பதை அறிந்து கொண்டார். அவரது பெரும் கவலையை தீர்க்க முடியாத தன்னுடைய கையாலாகாத தனத்தை எண்ணி தன்னையே நொந்து கொண்டிருந்தார். காவிரியில் நீராடிய நம்பிள்ளை கரையேற அவர் நீராடிய அதே இடத்தில் மூழ்கி எழுந்தார் பிள்ளை லோகாச்சாரியார். பிறகு திருவாராதனைக்காக குடத்தில் நீரை நிரப்பிக்கொண்டு கரையேறினார். ஆசானும் சீடனும் கிளம்புவதற்கு எத்தனித்த போது தடுத்து நிறுத்தியது ஒரு குரல். அடியேன் சுவாமி ஈயான் ராமானுஜன் அப்புறமேய ஆப்தருடன் அங்கு நின்றிருந்தான். நலமா ஈயான் சுவாமி? தங்கள் கிருபையால் நலமாக உள்ளேன். இவன் அப்புறமேய ஆப்தர் திருமாலிருஞ்சோலையில் பெரிய வைத்தியசாலை வைத்திருக்கிறார். நலம் திகழும் நாராயண ஜீயரின் உற்ற நண்பர். வியப்புடன் அவரை பார்த்தார் நம்பிள்ளை. பூர நாராயணரின் நண்பரா? ஆம் சுவாமி, நாங்கள் இருவருமே எல்லா வித்தைகளையும் ஒன்றாகத்தான் பயின்றோம். வைத்திய மந்திர வித்தை ஏன், தாங்கள் தாந்திரிகம் பயில்கின்றோம்.
கூரநாராயணர் வில்வத்தை கூட அறிந்திருந்தார். தாந்திரிகத்தை வைத்திய தொழிலுக்கு பயன்படுத்துகின்றேன் நான். ஆனால் அவர் வைணவத்திற்கு அது ஏற்புடையதாகாது என்று அறவே அதை ஒதுக்கிவிட்டார் என்று அப்ரமேயர் சொன்னார். உம்மை சந்தித்ததில் ஓகை அடைகின்றேன் ஆப்தரே. இன்னும் பலகாலம் கூரநாராயணர் வாழ்ந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். காவிரியை பார்த்து பெருமிச்சு விட்டார் நம்பிள்ளை. சுவாமி ஈயான் ராமானுஜன் தயக்கத்துடன் நம்பிள்ளையை பார்த்தார். ஒரு விஷயம் குறித்து தங்களிடம் ஆலோசனை நாடி வந்திருக்கின்றோம். சொல்லும் வியப்புடன் அவரை பார்த்தார் நம்பிள்ளை. நீராட வந்த இடத்தில் இப்படி ஒரு சந்திப்பை அவர் எதிர்பார்க்கவில்லை. விஷயம் ரொம்பவும் முக்கியமானது சுவாமி. நாம் சற்று அந்த மரத்தடியில் அமர்ந்து பேசலாமே என்றவரை உற்று பார்த்தபடியே நடந்தார் அவர். ஈயான் ராமானுஜன் எதையோ சொல்ல தயங்குவதாகப்பட்டது அவருக்கு. அவர்கள் மரத்தடியில் அமர்ந்து கொள்ள பிள்ளை லோகாச்சாரியார் ஆசானின் பின்னால் நின்று கொண்டார். நம்பிள்ளையாய் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள சொன்னார் ஈயான் சுவாமி. அரங்கத்தில் பல அபசகுணங்கள் தோன்றி வருகின்றன. நீர் அறியாதது ஒன்றுமில்லை. அறிவேன் வேதனைன்னு சொன்ன நம்பிவில்லை. அதிகாலையில் தான் கண்ட கனவை அவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்தபடியே சற்று தொலைவில் பெரிய ஓடும் காவிரியை உற்று பார்த்தார். ஏற்கனவே நொந்து போயிருக்கும் ஈயான் ராமானுஜனிடம் சொல்லாமல் இருப்பதே உசிதம் என்கின்ற நினைப்பில் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டார். அப்ரமேயர் விஷயத்திற்கு வந்தார். அடியேனுக்கும் பல துர்சம்பவங்கள் இங்கே நடைபெறப் போவதை குறிக்கும் வகையில் சில காட்சிகள் தென்பட்டன. கிழக்கு கோபுரத்தை இடி தாக்கியதுதான். அங்குதான் நான் அப்போது இருந்தேன். அதற்கு முன்பாக அந்த கோபுர உச்சியில் நடைபெறப் போகிற சில சம்பவங்கள் என் கண்களில் தோன்றின. அவர் சொல்வதை உன்னிப்பாக கவனித்தார் நம்பிள்ளை. எந்த வகையான காட்சிகளை கண்டீரா ஆப்தரே? நம்பிள்ளைக்கு சந்தேகம். அவர் கூறும் காட்சிகள் தன் கனவோடு ஒத்திருக்கின்றதா என்பதை தான் அறிய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் தோன்ற ஆரம்பித்தது. அப்போது சுவாமி, காவிரியில் ரத்தம் பெருகி ஓடுவதாக பார்த்தேன். தேனமர் சோலை சூழ் தென்னரங்கத்தை சுற்றி நாட்டப்பட்ட கழுமரங்களை கண்டேன். அரங்கனை தவிர எவருக்கும் தலைவணங்காத வைணவத் தலைகள் ஈட்டிகளில் சொருகப்பட்டு ஆங்காங்கே நடப்பட்டுள்ளதையும் பார்த்தேன். இதை கேட்ட பிள்ளை லோகாச்சாரியார் கண்களில் நீர் வழியத் தொடங்கியது. இம்மாதிரி தோன்றும் காட்சிகளுக்கு பொருள் என்ன? ஈனசுரத்தில் ஒலித்தது நம்பியின் குரல். சுவாமி, திருவரங்கனின் அபரிதமான செல்வத்தை பற்றி திக்கெட்டும் பரவியுள்ளது தற்பொழுது. பிரணவாகர விமானத்திற்கு பொன் வேண்டிய பாண்டிய மன்னன் தன் பெருமையை உலகம் போற்ற வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்தை பொன்னழால் இழைத்து கொண்டே இருக்கின்றான். திருவரங்கத்தை பொன்னரங்கமாக மாற்ற நினைக்கும் அவனுடைய செயல்தான் திருவரந்திற்கே ஆபத்தை விளைவிக்கப் போகின்றது. அப்ரமேயர் சொல்வதை ஆமோதிப்பது போல ஈயான் ராமானுஜர் தலையை ஆட்டினார். அரங்கனை வைத்து அரசியல் செய்வதை முதலில் நிறுத்த வேண்டும் சுவாமி. சுந்தரபாண்டியன் தன் பெயரை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டி அரங்கத்தை பகடைக்காயாக உபயோகப்படுத்தி கொள்ளுகின்றான். தான் அரங்கத்தையே வாழ வைப்பது போல் எண்ணத்தை ஏற்படுத்தி வருகின்றான். போரில் ஜெயித்து அபகரித்து வரும் பொன்னை கொண்டு அரங்கனுக்கு திருப்பணிகள் செய்கின்றான். கொள்ளையடிக்கப்பட்ட பொன்னை அரங்கனுக்கு காணிக்கையாகி தான் செய்யும் பாவங்களுக்கு திருவரங்கத்தையும் உடந்தையாக ஆக்குகின்றான். அந்த பாவம் நம்மை பற்றிவிடுமோ என்கின்ற அச்சம் எழுவது இயற்கைதானே. என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? நம்பிள்ளைக்கு சடையவர்மன் சுந்தரபாண்டியன் மீது நல்ல எண்ணம் உண்டு. திருவரங்கம் மீது உண்மையான பக்தி செலுத்துபவன் அவன் என்றே அவர் நினைத்தார். நீர்தான் மன்னிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். நீர் சொன்னால்தான் அவன் கேட்பான். இதை பாருங்கள் ஈயன் ராமானுஜனே, இந்த விஷயத்தை மன்னரிடம் எடுத்துச் சொல்வதால் பிரயோஜனம் எதுவும் உண்டாகாது. அவனுடைய திருப்பணிகளை தடுக்க நினைத்தால் அவன் பிடிவாதம்தான் அதிகமாகுமே தவிர குறையாது. மன்னனை விட்டு தள்ளுங்கள். இந்த விஷயத்தில் நம்மால் ஏதாயிலும் செய்ய முடியுமா? அவர் யோசித்தார். முடியும், தாங்கள் மனது வைத்தால். ஈயான் ராமானுஜர் இழுத்தார். நம்பிள்ளை புரிந்து கொண்டார். இவர்கள் வந்திருப்பதோ இப்போது தெரிவிக்கப் போகும் தீர்வு பற்றி இவருடைய எண்ணத்தை அறிவதற்குத்தான். முதலில் நடக்காத காரியத்தை பற்றி பேசினால் தான் ஒருவேளை அடுத்ததாக கூடப்படும் தீர்ப்பை ஆமோதித்து விடுவோம் என்கின்ற நிலையில் தூண்டில் போட்டு பார்க்கின்றனர் போலும். அவர்கள் கூறப்போகும் விஷயம் இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை போலும். நான் மனது வைத்தால் வேப்பை காட்டினார் நம்பிள்ளை. ஆம், அப்ரமேயர் சொன்னார். சுவாமி, நான் ஒரு தாந்திரிகன்.
திருமாலிருஞ்சோலை மலையில் என் ஆணைக்கு உட்பட்ட சில தேவதைகள் உண்டு. அவை மிக்க பலம் வாய்ந்தவை. அவற்றை எந்திரங்களின் உதவியோடு என் குடிலில் பந்தனம் செய்து உள்ளே அவற்றில் கருப்பன், கருப்பி, சூலினி மற்றும் டம்பாரி என்கின்ற தேவதா சக்திகளை திருவரங்க கோவிலின் 4 திசைகளிலும் பந்தனம் செய்துவிட்டால் அவை காவல் தெய்வங்களாக எந்த தீய சக்தியும் அரங்கத்திற்குள் புகாமல் தடுத்துவிடும். சொற்களை ஜாக்கிரதையுடன் கையாண்டார் ஆப்தர். ரங்கநாதா, மாலவனுக்கு காவல் தேவதைகளா? எங்கள் எம்பெருமானார் தரிசனம் இதை ஏற்காது. நம்பிள்ளை மறுத்தார். அப்புறமேயர் சிரித்தார். சுவாமி, இப்போது நான் குறிப்பிட்ட 4 தேவதைகளுமே திருமாலிரும் சோலை கள்ளழகரின் காவல் தேவதைகள். நம்பிள்ளை தலையசைத்தார். இருக்கலாம் ஆப்தரே, கள்ளழகருக்கு காவலும் ஏவலும் பிடித்திருக்கலாம். ஆனால் திருவரங்கனுக்கென்று சாநித்தியம் உண்டு. அவனுடைய சந்நிதியில் கிராம தேவதைகளை ஸ்தாபனம் செய்வது பிரச்சனையை உண்டாக்கும். அரங்கன் வாழ் திருமாலடியார்கள் இதை ஏற்க மாட்டார்கள். சுவாமி, அரங்கன் பரம்பொருள் என்பதில் ஐயமில்லை. அவனுக்கு பரிவார தேவதைகள் இருப்பது போல் இந்த காவல் தேவதைகளின் கைங்கரியம் செய்பவர்களாக கருதுவோமே. அரங்கனின் பாதுகாப்புத்தானே நமக்கு முக்கியம். ஈயான் ராமானுஜன் சொன்னார். அரங்கனுக்கு தன்னை காத்து கொள்ள தெரியாதா? பிள்ளை லோகாச்சாரியார் முதல் தடவையாக பேசினார். ராமபிரானுக்கு பிராட்டியை இலங்கையிலிருந்து மீட்பது ஒரு பெரிய காரியமல்லவே. இருப்பினும் வானரங்களின் துணையை எதற்கு நாடினான்? ஆப்தர் கேட்டார். சரி, நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? நம்பிள்ளை கேட்டார். திருவரங்கன் கோவிலின் 4 திசைகளிலும் 4 காவல் தேவதைகளை பந்தனம் செய்யலாம். கிழக்கு கோபுரத்தில் கருப்பனை பந்தனம் செய்யலாம். ஏனென்றால் இடுபாடுகளில் இருப்பதையே அவன் விரும்புவான். இடி தாக்கி சிதிலமடைந்த கிழக்கு கோபுரம் அவனுக்கு உகந்த இடம். அவன் நேர்பார்வையில் அவன் மனைவி கருப்பி இருக்க வேண்டும். அதனால் அவளை மேற்கு கோபுரத்தில் பந்தனம் செய்ய வேண்டும். வடக்கே டம்பாரியையும் மேற்கே சூலினியையும் நுழைவு வாயில்களில் பந்தனம் செய்துவிடலாம். கெட்ட எண்ணங்களுடன் கோவிலை அணுகுபவர்களுக்கு கொடிய நோய் உண்டாகிக் கொள்ளுவாள் சூலினி. அப்புறமேயர் கூறினார். நம்பிள்ளை தன் கை விரல்களால் மணலில் அலைந்து கொண்டிருந்தார். சிறிது நேரம் அமைதி காத்தவர் திடீரென்று ஈயான் சுவாமிகளை பார்த்தார். ஈயான் ராமானுஜரே, இந்த விஷயத்தில் கருத்து சொல்ல அடியேனுக்கு அதிகாரமில்லை. நீர் ஒன்று செய்யும். பேசாமல் ஸ்ரீரங்கமிடமிருந்து குடவோலையில் அவரது திருவுள்ளத்தை அறிந்து அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னார். ஈயான் சுவாமி உடனேயே, அரங்கன் தீர்மானிப்பது இருக்கட்டும். ஆச்சாரியாரின் விருப்பம் என்னவென்று சொன்னால் அதன்படி நடக்க அதிகாரிகளை நான் நடத்த தயங்க மாட்டேன். அரங்கன் ஆணையை கூட மூறுவேன். ஆனால் தங்களின் ஆணையை மீறமாட்டேன். நம்பிள்ளை நெகிழ்ந்து போனார். சுவாமி, நீர் எது செய்தாலும் அது அரங்கனின் நன்மைக்கு என்றே நான் அறிவேன். திடீரென்று அருகே பெருகி ஓடிக்கொண்டிருந்த காவிரி ஆற்றில் ஒரு சுழல் உருவானது. அதிலிருந்து வெளிப்பட்டாள் ஒரு பெண். முகமெங்கும் மஞ்சள் பூசி மங்களமாக திகழ்ந்தாள். கரையேறிய அந்த பெண் பேசிக்கொண்டிருந்த அந்த 4வரையும் நோக்கி நடந்து வந்தாள். யாரோ ஒரு பெண் தங்களை நோக்கி வருவதை பார்த்தார் நம்பிள்ளை. மற்ற மூவரும் மும்முரமாக பேசிக்கொண்டிருந்ததால் முதலில் அவள் வந்ததை கவனிக்கவில்லை. ஆவேசம் வந்தவளைப் போல் விறுவிறுவென்று மரத்தடியை நோக்கி நடந்து வந்த அந்த பெண் சட்டென்று ஆணி அடித்தது போல் நின்றாள். அவளது கவனம் இப்பொழுது அந்த பெண்ணின் மீது படிந்தது. திடீரென்று அவள் பேசத் தொடங்கினாள். கலியின் கோபத்தால் கலாபம் நிச்சயம். திவ்ய தம்பதிக்கு ஏவல் தம்பதி எதற்கு? கூரனின் ஆளாரியே கிழக்கில் வைத்தாலே போதும். குணத்தில் ஆளறி இருக்க குடவோலை தேவையில்லை. ஆசிரியர்கள், நீர் அமர்ந்த இடமே உரிய நிலமாம். சூலினி ஆள நீர் அமைந்த இந்த கரையிலேயே கார்வண்ணனுக்கு காவல் இருப்பாள் என்று கூறிய அந்த பெண் இவர்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக மீண்டும் ஓடிச் சென்று ஆற்றிற்குள் குதித்து மறைந்து விட்டாள். அனைவரும் திகைத்து நிற்க நம்பி பிள்ளை உடனே பிள்ளை லோகாச்சாரியாரை அழைத்தார். உலகாரியா, அந்த பெண் கூறியதை கேட்டாயா? திவ்ய தம்பதிக்கு ஏவல் தம்பதி காவல் தேவையில்லை என்றாளே. அரங்கனுக்கு இதில் உடன்பாடு இல்லை போல் இருக்கின்றதே. ஆம் சுவாமி, ஆனால் சூலினியை நாம் அமர்ந்திருக்கும் இடத்தில் பந்தனம் செய்ய சொன்னாலே அந்த பெண். சந்நிதியில் இல்லாமல் இங்கே சூலினியை ஸ்தாபனம் செய்ய சொல்லி இருக்கிறான் அரங்கன். ஈயான் சுவாமி சொன்னார்.
அதுதான் அவளுடைய விருப்பம் என்றால் அப்படியே செய்துவிடும் என்றார் அப்பரமேயர். யார் அந்த பெண்? தெரியவில்லையே, ஈயான் ராமானுஜர் கேட்டார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.